உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது நடைபெற இருக்கின்ற IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக CSK அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவனிலே எந்தெந்த 7 இந்திய வீரர்களுக்கு அவருடைய பிளேயிங் லெவனில் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் CSK அணியுடைய பிளேயிங் லெவனிலே இடம்பெறுகின்ற 7 இந்திய வீரர்களிலே 5 இந்திய வீரர்கள் உறுதியான வீரர்களாக அமைந்திருப்பதோடு ஏனைய 2 இடத்தினை பிடிப்பதற்காக 4 வீரர்களுக்கு இடையிலே போட்டிகள் இடம்பெறுவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உறுதியான 5 வீரர்கள் யாராக அமைந்திருக்கின்றார்கள் என பார்க்கின்ற வேளையிலே அவர்களுடைய அணித்தலைவரான ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் MS டோனி ஆகிய 2 வீரர்களும் உறுதியான முறையிலே அவர்களுடைய பிளேயிங் லெவலில் இடம்பெறுகின்ற இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் என்கின்ற முறைமையில் இடம்பெற்றுக் கொள்ளப் போகின்றார்கள். அதனை அடுத்து இந்திய சகலதுறை வீரர்கள் என்கின்ற முறைமையில் ரவீந்திர ஜடேஜா, சிவம் டூபே ஆகிய 2 வீரர்களும் உறுதியான வீரர்களாகவும், அதனை அடுத்து இந்திய சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற முறைமையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களும் உறுதியான வீரராக காணப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட், MS டோனி, ரவீந்திர ஜடேஜா, சிவம் டூபே, ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகிய 5 வீரர்களும் இந்த CSK அணியினுடைய அனைத்து போட்டிகளிலும் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற வீரர்களாக அமைந்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் 2 இடத்தினை நிரப்பிக் கொள்ளக்கூடிய வகையில் 4 வீரர்கள் காணப்பட்டார்கள். அதற்கமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய துடுப்பாட்ட வீரராக காணப்பட்ட ராகுல் திரிபதி, இந்திய சகலதுறை வீரராக காணப்படுகின்ற தீபக் கூடா மற்றும் விஜய் சங்கர் ஆகிய 2 வீரர்களும், அதே போன்று இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்கின்ற முறைமையில் காணப்பட்ட கலீல் அகமட் ஆகியோருக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று இடம்பெறுகிறது. எனவே இந்த 4 வீரர்கள் இருந்துதான் அவர்கள் 2 வீரர்களை அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே சேர்த்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முகேஷ் சௌத்ரி, கமலேஷ் நாவ்கோட்டி போன்ற இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு பெரும்பாலும் இம்முறை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதில் பாரிய சிக்கல்கள் அமைந்திருக்கின்றது என்பது போன்றும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ராகுல் திரிபதி, தீபக் கூடா, விஜய் சங்கர் ஆகிய 3 வீரர்களிருந்து 2 வீரர்களுக்கு CSK அணியுடைய பிளேயிங் லெவலிலே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருப்பதன் அடிப்படையில் ராகுல் திரிபதி பெரும்பாலும் இந்த CSK அணியுடைய 3ஆம் இலக்க வீரராகவும் 4ஆம் இலக்க வீரராக தீபக் கூடா அவர்களும் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. ஒரு சில வேளை இவர்களுடைய பெறுபர்கள் சறுக்குகின்ற சந்தர்ப்பத்தில் தான் விஜய் சங்கர் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றது என்பது போன்றும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கலீல் அகமட் அவர்களுக்கும் பெருமளவு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை என்பது போன்றும், இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திக் கொள்ளாமல் பெருமளவு நதன் எல்லிஸ், மதிஷபத்தன் ஆகிய 2 வீரர்களையுமே இந்த CSK அணியினர் பெரும்பாலான போட்டிகளில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதற்குமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட், MS டோனி, ராகுல் திரிபதி, ரவீந்திர ஜடேஜா, சிவம் டூபே, தீபக் கூடா மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகிய 7 வீரர்கள் தான் தொடர்ச்சியாக அவர்களுடைய பிளேயிங் லெவலில் இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் என்பது போன்று தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.